தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் வீடு வீடாக சென்று மயில் இறகுகளால் வருடி தோஷம் நீக்குவதாக கூறி பணம் வசூல் செய்த 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். மோசடி கும்பலின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதிக்கு கையில் மயில் இறகுகள் மற்றும் சாம்பிராணியுடன் 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்துள்ளது. அவர்கள் அந்த பகுதி மக்களிடம் தோஷம் நீக்குவதாக கூறி ஒவ்வொரு வீடாக சென்றுள்ளனர். வீட்டில் இருப்பவர்களிடம் மயில் இறகுகளால் வருடினால் தோஷம் நீங்கும் என கூறி 500 முதல் 15,000 ரூபாய் வரை ஒவ்வொரு வீடாக வசூல் செய்துள்ளனர். யாரேனும் எதிர்த்து கேள்வி எழுப்பினால் அவர்களிடம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என எச்சரித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த சிலர் பணத்தை கொடுக்க ஒருவர் மட்டும் எட்டயபுரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 5 பேரையும் பிடித்து விசாரித்த போது மதுரை இளம்பனூர் சக்கிமங்கலம் சத்யா நகரைச் சேர்ந்த முகமது அலி ஜின்னா, பீமா, அப்பாஸ், ராகவத் பிவி, சாயிரா என தெரிய வந்தது. இதையடுத்து கிராம மக்களிடம் மிரட்டி வசூல் செய்த தொகையை அவர்களிடம் இருந்து வாங்கி திரும்ப கிராம மக்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். 5 பேரையும் எச்சரித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இது போன்ற மோசடிகளில் ஈடுபடுவோரிடம் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.